பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் 10வது நாளான இன்று நடைபெறும் முக்கிய போட்டிகள் குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் 10வது நாளான இன்று இந்தியா ஒரு வெண்கல பதக்கத்தை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் மலேசிய வீரர் லீ ஜியாவை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். இது இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. அரையிறுதிப் போட்டியில் போராடி தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய லக்ஷயா சென் நிச்சயம் வெண்கல பதக்கம் வெல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு மிக முக்கியமான போட்டியும் நடைபெற இருக்கிறது. பதக்கத்திற்கான போட்டியை தொடர்ந்து மிக முக்கியமான போட்டியும் நடைபெற இருக்கிறது. இந்திய அணி ருமேனிய அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்துகிறது. டேபிள் டென்னிஸில் அணி பிரிவில் இந்தியா முதல் முறையாக களமிறங்குகிறது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய அணி மணிகா, ஸ்ரீஜா, அர்ச்சனா ஆகியோர் கொண்ட இந்திய வீரர்கள் ருமேனிய அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். முதல் முறையாக ஒலிம்பிக் களம் போக இருக்கும் இந்த இந்திய வீரர்கள் ஏற்கனவே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எனவே இன்றைய போட்டியில் வெற்றியை வசப்படுத்தி காலிறுதிக்கு முன்னேறுவார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒலிம்பிக் திருவிழாவில் இந்தியா பதக்கம் வெல்லக்கூடிய போட்டிகளில் மல்யுத்தமும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் 68 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை நிஷா களமிறங்குகிறார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியான இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றியை வசப்படுத்தும் பட்சத்தில் காலிறுதி போட்டியும் இன்றே நடைபெறுகிறது. காலிறுதிக்குள் நுழைந்தாவே ஏறக்குறைய மல்யுத்தத்தில் பதக்கத்தை நெருங்கிவிட்டோம் என்றுதான் சொல்வார்கள். அந்த வகையில் இன்றைய போட்டி மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நிஷா வெற்றி பெற்றால் காலிறுதி வாய்ப்பு, காலிறுதிக்கு அடுத்து அரையிறுதி இந்தியா நிச்சயம் பதக்கம் வெல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து துப்பாக்கி சுடுதலில் 3 பதக்கத்தை வென்றிருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் இன்றைய தினமும் தகுதி சுற்று ஆட்டத்தில் களமிறங்குகிறார்கள். ஸ்கீட் கலப்பு அணி பிரிவில் இந்திய வீராங்கனைகள் களமிறங்குகின்றனர். ஆனந்த்ஜித் சிங் மற்றும் மகேஸ்வரி கொண்ட இந்திய அணி பகல் 12:30 மணிக்கு விளையாடுகிறார்கள். இந்த போட்டியில் வெற்றியை வசப்படுத்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தால் இன்றைய தினமே இறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கிறது. எனவே லக்ஷயா சென் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமையை சேர்க்கும் பட்சத்தில் துப்பாக்கி சுடுதலிலும் மேலும் ஒரு பதக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தகுதி சுற்று போட்டியில் இந்திய வீரர்கள் வெற்றியை வசப்படுத்தி இறுதிப் போட்டியில் களமிறங்குவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பேட்மிண்டனில் நட்சத்திர வீரர்கள் எல்லாம் ஏமாற்றம் அளித்து வெளியேற இளம் வீரரான லக்ஷயா சென் நிச்சயம் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற முக்கிய போட்டிகளிலும் இந்திய வீரர்கள் சிறப்பாக செயல்பட இருக்கிறார்கள். இந்திய வீரர்களின் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.